வலையொலி தமிழ் உறவுகளே வணக்கம். செவ்வியல் உருபன் மீட்பு நிலையிலே கள்வன்கிற சொல்லுடைய மீட்டெடுத்தல் என்கிற ஒரு நுணுக்கமான பார்வையை நாம் பார்க்கிறோம் நண்பர்களே. நகானொற்றே ஆடுவரி சொல் என்பது தொல்காப்பியம். வந்தான், வந்தனன், சென்றனன், உண்டனன், அதெல்லாம் வினையோடு வருவோம் அப்படிம்பார். வினைச்சொல் விகுதியில் தான், வினைமுற்று விகுதியில் தான் அந்த நகர ஒற்று விகுதியாக வர முடியும். பெயர் சொல்ல கிடையாது. இப்போ முருகனில் இருக்கலாம், கரியன் நெடியனில் கூட இன்னும் இருக்கலாம். ஆனால் அந்த இன்னும் பெயர் சொல்லை பொறுத்தவரை ஆண்பால் விகுதி இல்லை, மனசில் வச்சுக்கணும். அப்படி பார்த்தா அம்மன் ஆண்பாலா, தாய் இல்லையா? மாரியம்மன் அப்படிங்கிறோம், கடுவன்கிறோம். கடுவன் அப்படின்னா ஆண் குரங்குக்கு நகர ஒற்று இருக்குதே. அப்போது அந்த நகர ஒற்று என்பது பெயர் விகுதியில் வராது, வினை விகுதியில் மட்டும்தான் வரும் என்பதை நாம் மனதில் கொள்ளணும். இரண்டாவது, இந்த கள்வன்கிற சொல் இருக்கிறதே, இது கள்ளம் என்றால் திருடுதல், நமக்கு தெரிந்த ஒன்று தான். கள்ளிய, திருடிய, பெயரச்சமாக கூட அது வருது. கள்ளுதல்னாவே திருடுதல். மரத்தில் அது தேங்காய்க்கு போக வேண்டிய தண்ணீர், அதை திருடி நம்ம எடுத்துக்கிறோம், கள்ளுதல். அதனால தான் அதுக்கு பேர் கல். பால் கூட கள்ளுதல் தான், அது கன்றுக்கு தான் போகுதே தவிர நம்ம கறக்கிறதுக்கு இல்லை. அப்போ இந்த கள்ளுதல்ங்கிற அந்த பள்ளிக்கூடத்துக்கு வர இல்லு இருக்குதே, அதை போட்டாவே திருடுதல்ங்கிற பொருள் தான் நுணுக்கமாக நம்ம கவனிக்கிறோம். இப்போது இந்த புறநானூற்றில் மருதத்திணையில் ஓரம்போகியார் ஒரு 10 பாடல் எழுதியிருக்காரு, கள்வன் 10ன்னு. அவர் எந்த கள்வனை குறிப்பிடுகிறார்? அவர் காலத்தில் வந்த கொள்ளையர்களையா, திருடர்களையா? அல்லது அந்த கள்வன்கிற சொல் பல நேரங்களில் மேலும் மேலும் பொருண்மைகள் பொதிந்து வந்துடும். வெட்சி திணை, கரந்த திணையில் போர்க்களத்து வீரர்கள் அங்கே ஆக்களை கவர்ந்து வருபவர்களுக்கும் கள்வன்கிற பேர் வந்துடும். அப்புறம் அது அந்த திணை சமூகம் மாறி ஒரு நிலை சமூகமாக வர்றப்போ அது சாதி பெயராக மாறிடும், கள்ளர்னு. அப்புறம் அது மரியாதை பன்மை பெற்றுரும், போர் வீரருங்கிற பொருளில். இது மாதிரி மொழியில் ஒரு சொல்லுடைய பயணத்தை, ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்டு நம்ம பார்த்தோம்னா அதில் நிறைய மாற்றங்களெல்லாம் நிகழும் நண்பர்களே. இது செவ்வியல் காலம். இந்த மாதிரி மாற்றங்களெல்லாம் நிகழாத காலம் நேரடியாக ஓரம்போகியார் கள்வன் 10ன்னு பாடுறாரு. நம்ம இந்த கள்வன்கிற சொல்ல நிறைய இலக்கியங்களில் பார்க்குறோம். சிறுபட்டி நகைக்குட்டம் செய்தானன் கள்வன் மகன், நம்ம கலித்தொகையில் படிக்கிறோம். அந்த நாய்ப்பைய திருட்டப்பையன் அவன் என்னை பார்த்து சிரிச்சிட்டு போனான் அப்படின்னு தலைவி சொல்லுவாள். உண்ணி வேட்டேன்னு வருவான், எனக்கு தாகமாக இருக்குங்க தண்ணி கொடுங்கன்னு கேட்பான். இவன் ஒரு பொற்களத்தை எடுத்துகிட்டு போய் கொடுப்பா, தண்ணியை பிடிக்கிற மாதிரி கையை பிடிச்சிருவான். அண்ணாய் இவன் வேண்டனைன்னு கத்துவா, இவனை பாரு அப்படின்பா. அங்கேருந்து அவங்க அம்மா ஒடியாருவா, ஆகா அவனுக்கு உதவுழுவ போதேன்ட்டு. இல்லை அவனுக்கு உண்ணி நீர் விற்கினான், அவனுக்கு கழுத்தில் தண்ணி விற்கிக்குச்சு அப்படின்னோடனே அந்த அம்மா கழுத்தை நீ விட்டு முதுகை நீ விட்டு போயிட்டு வாப்பாங்க. உடனே இவன் என்ன செய்கிறான், நகைக்கூட்டம் செய்தான், வச்சிருக்கு அப்படியே ஒரு கண் சிறகணித்து சிரிச்சிட்டு போனான். அப்படிங்கிறப்போ நகைக்கூட்டம் செய்தான் கள்வன் மகன். அந்த இடத்துல கள்வன்கிற சொல் ஒரு திருட்டுத்தனம் பண்ணான் காதலில், அந்த பொருளையும் அந்த சொல் வருகிறத நம்ம கவனிக்கிறோம். இப்போது இங்கே நண்பர்களே, இந்த கள்வன்கிற சொல் நண்டுங்கிற பொருளில் வருது. ஏன் இந்த கள்வன்கிற சொல் நண்டுங்கிற பொருளுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, 500 நூற்றில் ஓரம்போகியார் சொல்லுகிறார், ரொம்ப நுணுக்கமாக பார்க்குறோம். செந்நலன் செருவில் கதிர்கொண்டு கள்வன் அப்படிங்கிறார். நல்ல செந்நெல் வளர்ந்திருக்கிற நன்சை நிலத்தில் கதிர்களை திருடி 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 எடுத்துக்கொண்டு போய் சேர்த்து வைத்து கொள்கிறதாம் நண்டு. ஆமாம், செருனா வயல்னு அர்த்தம். அது என்ன, செந்நலம் செரு, செம்மையாக நெல் விளைஞ்சிருக்கிற அழகான வயல், கதிர்களை கொண்டு போய் இது சேர்க்கிறதுன்னு 27வது பாடலில் அந்த 500 நூற்றில் அதை சொல்கிறது மட்டுமில்லை நண்பர்களே. அவர் இன்னும் கூட பட்டியலிடுகிறார். புள்ளிக்கல்வன் அப்படிங்கிறார். அதாவது நண்டினுடைய மேனியில் புள்ளி புள்ளியாக கோடு கூட இருக்குமா. அதை நம்ம பல இலக்கியங்களில் பார்க்குறோம். இந்த மாதிரி புள்ளி புள்ளியாக இருக்கிறது நண்டு அப்படின்னு. புள்ளிக்கல்வன் ஆம்பல் அறுக்கும் அப்படிங்கிறார் முதல் பாடல்லையே. அங்கே ஆம்பல் இருக்கும், அந்த ஆம்பல் கொடியெல்லாம் இதை நறுக்கி போட்டுரும். மிக நுட்பமாக கவனிக்கிறோம் நண்பர்களே நம்ம. அப்போது இந்த கள்வன் இந்த நண்டு சேற்றுக்குள்ளே போய் பொந்துக்குள்ளே இருக்குமா. அள்ளல் ஆடிய புள்ளிக்கல்வன் அப்படிங்கிறார். அள்ளல்னால் சேருன்னு அர்த்தம்.
குண்டுலகரம் போட்டால் அல்லல்னா துன்பம், பள்ளிக்கூடத்துக்கு வர இல்லு போட்டோம்னா அல்லல் தான் சேரு, மனதில் வச்சுக்கணும். அப்போது அல்லல் அள்ளல் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அள்ளுதல்ங்கிற பொருள், சேரு அப்படிங்கிற பொருளில். அதே போல் அலை, அலை, அலைனா வேவ், கடலில் இருக்கக்கூடிய அலை குண்டுலகரம். அலை அப்படின்னா பொந்து அல்லது புற்று அந்த பொருளில் வரும். ஆமாம், அலை செல்லும் அப்படின்னா புற்றுக்குள்ளே செல்லும் அல்லது பொந்துக்குள்ளே செல்லும் அப்படின்னு நம்ம கவனிக்கிறோம் நண்பர்களே. முள்ளி வேரலை கல்வன், அந்த முள்ளி செடிகள் இருக்கக்கூடிய அதனுடைய வேர்களில் இருக்கக்கூடிய பொந்தில் இந்த முள்ளி செடிக்கும் இந்த நண்டுக்கும் இடையில் ஒரு நுட்பமான நெருக்கம் பேசப்படுகிறது நண்பர்களே. நீங்கள் தாயை கொன்றான்னே பேர் வாழைக்கு. ஏன்னா வாழை ஈண்டெடுத்தால் மகன் வந்து அந்த தாயை கொண்டுடுவான். அப்படி தான் நண்டும், கதலி அப்படிம்பாங்க வாழையை. நண்டும் அப்படி தான். நண்டு வந்து குஞ்சுகளை ஈனாது, செத்துரும். தாய் நண்டு இறந்தால் மட்டும்தான் அதனுடைய உடலில் இருக்கக்கூடிய தசையை கொஞ்சம் கொஞ்சமாக தின்னு அந்த குஞ்சுகள் வந்து அந்த நண்டு ஓட்டோடு வெளியே விடும். அதனால் தாய் நண்டும் குஞ்சும் கொஞ்சறதுக்கு வெளியே இல்லை. தாய் வந்து தன்னுடைய உயிரையே ஈகம் செய்கிற ஒரு உயிரினம். அந்த நண்டு வந்து, தாய் நண்டு வந்து தான் இறந்து தன் பிள்ளைகளை வந்து காப்பாற்றி வந்து ஈனுகிறது அப்படிங்கிறது அது கூடுதல் கொசூறு செய்தியாக நம்ம இடையில மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் நண்பர்களே. இந்த முள்ளி வேரலை கல்வன் இருக்கிறானே, அவன் வந்து பைங்கால் அயலை செங்கொடி கல்வன் அறுக்கும். வயலை கொடியை போய் அறுத்துருவானான். அதுவும் அப்போ தான் காயின்னு இருக்குதான். அப்போ தான் காய், புனிற்று காய் அப்படிங்கிறது நுட்பமாக கவனிக்கிறோம். புனிற்று வளர் பைங்காய், அப்பொழுது தான் இருக்கிற பச்சை காய் இருக்குது, அந்த கொடியை அறுக்கப்படாது. அந்த வயலக்கொடியை போய் இவன் அறுக்கிறானே, அப்போ இவன் திருடன் தானே, கல்வன் தானே. கல்வன் வள்ளை மென்கால் அறுக்கும். மென்மையான கொடி வள்ளை கொடி, வயலை கொடி, வள்ளை கொடி, ஆம்பல், நெல் இவற்றையெல்லாம் அறுத்தறுத்து விடுகிறதுனால பெரிய தொல்லை தருபவன் இந்த கல்வன் அப்படிங்கிற பொருளை தான் இந்த நண்டுக்கு வந்து நம்ம சங்கப்புலவர்கள் கல்வன்கிற பேரை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, வேப்பம்பூ போன்ற நீண்ட கண்களை உடைய கல்வன்னு ஆசிரியர் சொல்கிறார். வேப்புநனை என்ன? வேப்புனா வேம்பினுடைய வலித்தல் விகாரம். அப்போ அந்த வேப்பு நனை என்ன நெடுங்கன் அளவன் அப்படின்னு சொல்கிறதையும் நம்ம கவனிக்கிறோம். அது மட்டும் இல்லை நண்பர்களே, 4வது பாடல் ரொம்ப நுட்பமாக போடுறாரு. வெதநெல் தெளித்து வச்சுருப்பாங்களாம் நாற்றங்காலில். அந்த வெதநெல்லில் இருக்கக்கூடிய முளையையாக கடிச்சிருமா. வித்திய வெண்முளை கல்வன். நாற்றங்காலில் போய் விதைத்திருக்கக்கூடிய எந்த விதையாக இருந்தாலும் அது முளைத்து வருகிற போது அந்த முளையை தின்று விடுகிற கல்வன் இவன். ஆமாம், அவன் தன் சேரு கல்வன், குளிர்ந்த சேற்றில் உழலுகிற கல்வன் என்றெல்லாம் இந்த கல்வனை 10 பாடல்களையுமே ஆசிரியர் வந்து கல்வன்கிற சொல்லி இந்த நண்டை குறிப்பிடுகிற ஒரு நுட்பத்தை கவனிக்கிறோம் நண்பர்களே. அந்த செவ்வியல் காலை இந்த தமிழில் பல சொற்கள் நாம் வந்து மீட்டெடுக்க வேண்டியிருக்குது. புனிறு நாயின்னு அப்பொழுது தான் ஈண்டெடுத்த, எப்படி ஈனிலுக்கு நம்ம அந்த மெட்டர்னிட்டி ஹோமுக்கு சொல்கிறோமோ அது மாதிரி அப்பொழுது தான் சில நிமிடங்களுக்கு முன்னால் ஈன்ற நாயாக இருந்தாலும் புனிற்று நாய்ங்கும். தாயினா புனிற்று தாயின்னு வரும். அந்த ஈண்டெடுத்தல் புனிருங்கிற சொல்ல மீட்டெடுக்கலாம். கொஞ்சம் முன்னால் நம்ம சொன்ன சேருக்கு அள்ளல்ங்கிற சொல்ல மீட்டெடுக்கலாம். துயரத்துக்கு அல்லல்ங்கிற சொல்ல மீட்டெடுக்கலாம். நண்டுக்கு இந்த மீட்டெடுக்கலாம். சிறுபட்டி ஏற்கனவே மலையாளத்தில் இருக்குது. நாய், பட்டினா நாய், மீட்டெடுக்கலாம். இப்போ நண்பர்களே, இந்த செவ்வியல் தமிழில் நாம் மீட்டெடுக்க வேண்டிய சொற்கள் நிறைய இருக்கின்றன. அந்த சொல் வரிசையில் நாம் இந்த கல்வன்கிற சொல்ல, இந்த நண்டுங்கிற பொருளில் ஓரம்போகியார் பாடியிருக்கார், இன்னும் பலரும் பாடியிருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு நாம் ஒரு சொல்லை கற்றுக்கொண்டோம். அந்த சொல் கல்வன் என்கிற சொல் திருடனை குறிக்காது. கல்வன்கிற சொல் இன்னும் கொஞ்சம், அதாவது இந்த சொற்களை பற்றி சொல்லுகிற போது மொழியியலாளர்கள் அது வந்து பொருள்களின் கிடங்குமாங்க. மேலே மேலே சுமை சுமத்துற மாதிரி புது புது பொருள் அந்த ஒரு சொல்லுக்குள்ளேயே சுமையாக வந்து கொண்டே இருக்கும். அந்த வகையில் தான் இது அதனுடைய வரலாறும் நீண்டு போய் கொண்டிருக்கும். அந்த வகையில் செவ்வியல் காலத்தில் இந்த சொல்லுக்கு இப்படி ஒரு பொருள் இருப்பதை பார்க்கிறோம். நன்றி.